வெண்ணந்தூர் டு பழனி 5 நாள் பாத யாத்திரை. 7 மணிக்கு கிளம்ப ஆரம்பித்தோம். நடுவில் ஒரு இடத்துல சாப்பாடு கொடுத்தாங்க. அப்படியே நடந்து போனால் பாதாம் பால் தண்ணி கொடுத்தாங்க. வாங்கி குடிச்சிக்கிட்டு போனால் மாரியம்மன் கோயில், ஆட்டியாம்பட்டி மாரியம்மன் கோயில் கும்பிட்டு அப்புறம் சும்மா சில்லுன்னு நடந்துட்டு ஆட்டியாம்பட்டி பஸ் ஸ்டாண்டு போய் பார்த்தா நம்ம மயில் வாங்கணும். அண்ணன் செம்மையாக ரெடி பண்ணிட்டு இருந்தாப்புல. அதை அப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே நடந்து போயிட்டு இருந்தால் காளிப்பட்டி போகிற வழியில் நிறைய இடத்துல அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கே தான் தெய்வங்களாட்டம் 2 இடத்துல பஜ்ஜியும் பாதாம் பாலும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வாங்கி சாப்பிட்டு அப்படியே போயிட்டு இருந்தால் அங்கே பிஸ்கட் பாக்கெட் 4-5 இடத்துல அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரின்ட்டு அப்படி போனால் காளிப்பட்டி கந்தசாமி கோயில் இப்படியே பார்த்தாச்சு. உலகத்திலே எங்கே போனாலும் இங்கே கொடுக்குற மாதிரி கருப்பு நிற திருநீர் கொடுக்க மாட்டாங்க. இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா சர்ச் பண்ணி பாருங்கள். அங்கே சாமி கும்பிட்டு மயில் வாகனத்தை நிறுத்தி வேலை வச்சு ஒரு பூஜையை போட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மகேந்திரா காலேஜ் தாண்டி மனசை மாத்திரத்துக்கு வந்தால் நிறைய இடத்துல அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பிஸ்கெட் பாக்கெட்டு வாட்டர் பாட்டிலில் வாங்கி மயில் வாகனத்தை போட்டுட்டு சில்லுன்னு ஒரு வாக்கை போட்டுவிட்டோம். அப்புறம் டயர்ட் ஆகிடுச்சின்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டு மறுபடியும் எழுந்திரிச்சு ஒரு வாக்கை போட்டால் நம்ம சூரியன் பகவான் நல்லா கொளுத்தி விட்டார். நடக்க முடியாமல் நடந்து போய் தட்டு வடை செட்டு போட்டுட்டு இருந்தாங்க. போய் வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் ஒரு வாக்கை போட்டு ஆல்ட் ஆகிட்டோம். அப்புறம் படுத்து தூங்கிட்டு பருப்பு சாப்பாடு சாப்பிட்டு ஐஸ்கிரீமும் தந்தாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தண்ணி எங்கடான்னு பார்த்தா தண்ணியை காணோம். எல்லாத்தையும் அலசி போட்டால் பின்னாடி கேனில் கூட தண்ணி இல்லை.